வெல்கம் டு டாக்டர் மைத்ரீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ஹவு டு வி லிசன் மியூசிக் என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்த்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், இந்த தலைப்புக்கு ரிலேட்டடாக இருக்கிறது எப்படி இசை வந்து ஸ்ட்ரக்சர்ட் அரவுண்ட் அவர் எமோஷன்ஸ் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மியூசிக்னு வரும்போது அதில் நிறைய விஷயங்கள், இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆக்டேவ்ஸ். எந்த ஆக்டேவில் நம்ம பாடுறோமோ, எந்த ஆக்டேவில் நம்ம இசையை வாசிக்கிறோமோ, ஒரு இசைக்கருவி மூலமாக வாசித்தாலும் இல்லை குரலையே ஒரு வளமான குரல் வைத்துக்கிட்டு அவங்களே நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொன்னால், இசைன்னு சொன்னால் அடிப்படையில் பாடுறது தான் மனசில் நிற்கும். அதுக்கப்புறம் சிலவங்களால் பாட முடியாது, பாடுற அளவுக்கு குரல் வளமாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதில் இசை பயின்றிருப்பாங்க. அந்த பயின்ற இசையை அந்த இசைக்கருவி மூலமாக அவங்களோட இசை அறிவை அதில் வெளியில் காட்டுவாங்க. இன்னும் கூட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இசை கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொன்னால், ஒருத்தருக்கு வாய்ப்பாட்டு கற்றுக் கொடுக்கும் பொழுதே ஒரு சில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வயலினோ வேறு ஏதாவது வீணை வாசிக்கிறதுக்கு, ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லி கொடுத்து 2 விதமான ஒரு வழியில் இசையை அவங்கள வெளிக்கொணருவாங்க. அவங்கள்ட்ட இருக்க இசை உணர்வுகளை, இசை அறிவை மேலும் மேலும் மிகைப்படுத்துறதுக்கு. ஏன்னு கேட்டால், ஒரு சில நேரத்தில் அவங்கள வாய்ப்பாட்டு பாட சொல்லி பழக்கப்படுத்துகிறோம், நல்லா தான் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால், ஒரு எமோஷ்னல் பிளாக்னால அவங்களால பாட முடியாத போச்சுன்னு சொன்னால், அதுக்காக அவங்களோட கேரியரை நாசம் பண்ண வேண்டாம். கேரியர் அவங்க வி நாட் வித்ட்ரா அவர் செல்ஃப் ஃப்ரம் த கரியர் ஆஃப் டேக்கிங் மியூசிக் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு இல்லாமல், அந்த பாட முடியாட்டா என்ன வாசித்து பார்க்கலாம் அப்படின்னு வயலின் வாசிக்க தெரிஞ்சால் அது தொடர்ந்து வயலினில் அவங்களோட இசை அறிவை காட்டுவாங்க. இது வந்து ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷனாக வச்சுட்டாங்க. அது மூலமாக தான் அவங்களோட ஜீவனத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னால், ஃபார் தட் வி ஷுட் ப்ரிப்பேர் இந்த சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் அது. இதெல்லாம் வந்து அதை இசையை வந்து பயிற்றுவிக்கணும், பயில வேண்டும் அப்படின்னு வரும்போது பயிலணும், நல்லா கற்றுக்கிட்டாங்க. பயிற்றுவிக்கணும், தங்களை சில மாணாக்கர்களை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இது ரெண்டுமே அவங்களோட வாழ்வை நகர்த்தி செல்றதுக்கு போகாது, அது தேவையானதை இது தந்து விடாது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அந்த ப்ரொஃபஷனாக 2 இடத்துல போய் பாடி காட்டுறது, பாடுறது, சில விழாக்களில் தன்னை பங்கு பற்றிக்கிறது அப்படிலாம் இருந்தால் அதுக்கும் சில வருமானங்கள் கிடைக்கும். அதை வச்சு தன்னோட வாழ்வை நடத்தி செல்லலாம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் அதை வந்து தே ஆர் டேக்கிங் இட் அஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், ஹவு த மியூசிக் கெட்டிங் இன் டு த பிரெயின், அது ஹவு வி ஆர் என்ஜாயிங் இட் அப்படின்னு சொன்னால், ரெண்டுமே வித்தியாசமான விஷயம். நம்மளுடைய மூளையில் நம்ம பாடுற இசையோ கேட்குற இசையோ எப்படி உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கிறது, நம்மளோட இயர் ட்ரம் வழியாக போகிற வரைக்கும் அது மெக்கானிக்கல் இம்பல்ஸ் சவுண்டுன்னு சொல்லும்போது, த மூமெண்ட் இட் ஹஸ் கிராஸ் தி இயர் ட்ரம் இட் கெட்ஸ் இன் டு தி எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக மாதிரி நம்மளோட என்ன பண்ணுறது, மூளையில் நிறைய இடத்துல அதனோட செயல்திறனை காட்டுறது. அது என்ன ஆகும், அந்த இசையோட உணர்வு பூர்வமான இசையை நம்ம அனுபவிக்கும் பொழுது நிறைய இடத்துல பிளட் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும். அந்த செல் மெம்பரேன் எல்லாம் செல்லெல்லாம் என்ன பண்ணும், அது ஒரு மாதிரி என்ன தெரியுமா, ஒரு ஆக்டிவாக அதை தன்னை மாற்றிக்கும். அந்த கூட்டமாக இருக்கிற செல்லெல்லாம் என்ன பண்ணும், ரொம்ப தனித்தனியாக தன்னுடைய வேலைகளை செய்ய துவங்கும். அது ஆக்டிவாக இருக்கிறதுனாலையும் எளிமையாக அது எல்லா விஷயங்களையும் கிரகிச்சுக்கிறதுனால இட் ரெடி டு என்ன பண்ணும், இட் ரெடி டு ஸ்டோர் மெனி திங்ஸ். நிறைய விஷயங்களை தன்னுக்குள்ளே அதை சேகரித்து வச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதனால் இந்த உணர்வு பூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு இசையை நம்ம அனுபவிக்கிறதுக்கும், நம்மளோட மூளையில் இசை வந்த உடனே அங்கே நிகழக்கூடிய மாறுதல்கள், ஸ்ட்ரக்சர், பேசிக்லி சில சின்ன ஸ்ட்ரக்சர்லாம் கூட மாறி அது நிறைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உள்ளதாக மாறும்னு சொன்னால், போத் த திங்ஸ் ஆர் ரியலி டிஃப்ரெண்ட். இசையை நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் நம்ம தொடர்ந்து கேட்டு அதை உணர்வுபூர்வமாக அந்த இசையை நம்மளோட வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்மளோட மூளையில் நடக்கக்கூடிய மாறுதல்கள் எண்ணில் அடங்காதது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது, சிறப்பானது, அதை வந்து ஒரு ஆச்சரியப்படத்தக்கதாக அமையும். அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் அந்த இசை நம்மளோட மூளையில் வந்துட்டுது, நம்மளுக்கு பாட தெரியும், நம்மளே அதை என்ஜாய் பண்ணுவோம். அதில் இருக்கிற மொழி நம்மளோட உணர்ச்சிகளை தூண்டி தரும். இல்லாட்டி போனால் மொழி இல்லை, மொழி புரியாது அப்படின்னாலும் அந்த இசையை நம்மளால் அனுபவித்து இனிமையே ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னால், அதுவும் ஒரு விஷயத்தில் தனிமானது தான். அது எப்படி, அந்த முன்ன சொன்ன ஃப்ரேஸும் இதுவும் வித்தியாசமானது. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது.
ஆனால் ரெண்டுமே ஒருத்தருக்கே கிடைக்கும். ஒருத்தராலேயே இசையை பாடி அனுபவித்து புரிஞ்சிக்க முடியும், அதில் வர எமோஷன்ஸை ஏற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி அதே இசையை தனக்கு விஷயம் தெரியாமையே யூ ஆர் மேக்கிங் இட் இன்டு யுவர் பிரெயின் அப்படின்னு சொன்னால் கெட்டிங் த மியூசிக் இன்டு த பிரெயின் அப்படின்னா தட் டஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன ஆகும்னா எமோஷ்னலி பிளண்ட்டாக இருந்தாலும் இசையை நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டாலும் ரெண்டு விதத்துலேயும் அது நல்லபடியாக வேலை செய்யும். ஆனால் when the left started processing அது என்னோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும். ரைட் இப்போ ஐ ஸ்டார்டட் ப்ராசஸிங் த மியூசிக் அப்படின்னா இட் கோஸ் ஃபார் த எஸ்தட்டிக்ஸ். அந்த இசையோட நுணுக்கங்கள் எப்படி இருக்குது, இதில் எப்படி அமைவு இருக்குது, அந்த அமைவு நம்மளுக்கு புரியுறதா, புரிஞ்சால் ஹவு வி கேன் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் இட், அதுபோலெல்லாம் நம்மளோட எஸ்தட்டிக் சென்ஸை அதை வளர்த்துக்கிறது உதவும். இந்த மாதிரி விளையாட்டு போகிறோமா இல்லை என்ன விரிவான முறையில் நம்ம இசையை நம்ம உணர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் இந்த மூளையோட சிறப்பு அம்சம் என்ன சொன்னால் அந்த செல் மெம்பரேன் அதில் சின்ன சின்ன நியூரல் நெட்வொர்க்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது முக்கியமான ஒரு விஷயத்தை செய்யும். அது நம்ம இசை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. சாதாரண ஒரு சின்ன விஷயம், ஒரு டேபிள் மேலே ஒரு பேப்பர் வச்சுருக்கேன், இல்லைன்னா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வரைஞ்ச ஒரு சின்ன ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்ததுக்கப்புறம் எத்தனை விதமான லிங்க்கு மேலே மேலே அடுத்தது இது யார் வரைஞ்சிருப்பாங்க, இது யாரோட இந்த மாதிரி நீட்டாக பக்காவாக ட்ராயிங் போட்டிருக்கு, இந்த ட்ராயிங்கில் என்ன சூப்பராக இப்படி ஸ்ட்ரக்சர்டு கலர் இருக்குது, 156 கலரில் இத்தனை சாமானை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு மேலே மேலே சொல்லி இது அத்தனையும் செய்யும்பொழுது அந்த பிரெயினோட கெப்பாசிட்டி டு கலெக்டட் ஃப்ரம் சிங்கிள் ஒரு சின்ன ஒரு ஐட்டம். அதுலேருந்து நம்ம ஒரு பேனான்னு வச்சுட்டா கூட பேனாவை தயார் பண்ணியது எங்கே வச்சுருந்தோம், இந்த மாதிரி பேனாவை நம்ம எங்கெல்லாம் வச்சுட்டு எழுதினோம் அப்படின்னு தொடர்ந்து மேலே 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 அதை பற்றி அதனோட விரிவான எண்ண ஓட்டங்களை தந்து கடைசியில் அது எங்கே போய் நிற்கும்னா அது யார் வாங்கி கொடுத்தாங்க, யாரால் இது பயன்படுத்தப்படுறது, யாருடைய வார்த்தைகள் இத்தனை உண்மையாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அது பெரிய அளவில் விரிந்து பறந்து சில நேரத்தில் கண்டம் விட்டு கண்டம் கூட அது போகும், வேறு ஒரு காண்டினென்ட்டு கூட போய் அங்கே நிறுத்தும். ஸோ இதெல்லாம் த கெப்பாசிட்டி ஆஃப் த பிரெயின், ஏதாவது மூளையோட ஒரு எண்ணில் அடங்காத ஒரு அளவுக்கு உட்படாத அளவுக்கு உட்படுத்த முடியாத அளவுக்கு அதனோட திறன் இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாரும் சிறப்பாக புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஹவு டு வி லிசன், வாட் இஸ் த என்ஜாய்மெண்ட், இந்த என்ஜாய்மெண்ட்டை கேட்டகரியை நம்ம எந்த இடத்துல நிறுத்தி வைக்க முடியும், வேர் வி கேன் ஸ்டே அவர் செல்ஃப் வித் ரிகார்ட் டு அவர் என்ஜாய்மெண்ட் வென் வி ஆர் லிசனிங் மியூசிக் அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.